எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நாளைக்கு நடக்கிற சம்பவத்துக்காக எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஸோ நானுமே உங்களை மாதிரி தான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் சம்பவம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ உடனே வரும். எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் எப்பெல்லாம் சம்பவம் பண்ண போறாரு, நாளைக்கு இப்படி ஒரு தமிழை வச்சுக்கலாம் சார்பாக ஒரு மீட்டிங் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி உடனே ஒரு 4-5 பேர் எங்க இருந்தா வரவும் தெரியல ஒரு மீடியா முன்னாடி 4 பேர் மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு கட்சியில பொறுப்பு கொடுக்கல, பதவி கொடுக்கல, நாங்கள் ரொம்ப காலமா அந்த கட்சியிலேயே நாங்கள் பயணிக்கிறோம். அதாவது எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கேட்குறாங்க, 5 லட்சம் கேட்குறாங்க, 10 லட்சம் கேட்குறாங்க, எங்களால் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் கொடுக்க முடியாதனால மாத்து கட்சியிலேருந்து வர்றவங்க கூட பதவி கொடுத்துட்றாங்க உடனே தூக்கிட்டு. ஸோ அப்படின்னு உடனே வந்து அவதூறுகள் குச்சியாட்டுகள் தொடர்ந்து வளர்ந்துட்டே வருது. ஸோ இது தொடர்ந்து நடந்துட்டு வந்தாலும் தமிழை வச்சுக்காக கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிக்கை இதுக்கு எதிரான பயங்கரமாக அந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வதந்திகள் அவதூறுகள்லாம் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு வராங்க வளர்றாங்க அப்படின்னா அதுவும் இவ்வளோக்குள்ள மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சி வருது, தளபதி விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஆள் வந்து கட்சியை கொண்டு வராரு, அதை ஏற்படுத்தி வராரு அப்படின்னா அதை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க இங்குள்ள ஆளுங்கட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை நான் சொல்லி தான் இது ஏன் நடக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதை முழுவதுமாக ஒதுக்க முடியாது. ஏன்னா இப்போ வர்றவங்க சும்மா பொத்தாமதுவாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வச்சுக்கலாம் சார் இப்படி நடக்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்க கண்டுக்காம விட்டுலாம். ஆனால் குறிப்பிட்டாப்புல அது மேக்சிமம் நீங்கள் பார்த்தா தெரியும் விழுப்புரம் மாவட்டம் தான் தொடர்ந்து இந்த மாதிரி குச்சாட்டுகள் அதிகமாக வருது. அப்படிங்கும்போது தமிழை வச்சுக்கலாம் சார்பத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டம் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கணும். அதுக்கப்புறமா டைரக்டா நேற்று பேசினவர் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் 4 லட்சம் கேட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா செயல் உறுப்பினரா, அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் உறுப்பினருக்கே எனக்கு 4 லட்சம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு மீடியா முன்னாடி. ஸோ அப்படிங்கும்போது கட்சியிலேருந்து மற்றவங்க இதை கண்டுக்காம இதை பெருசுப்படுத்தணும் தேவையில்லை. இப்படி பதிவு கொடுத்தோம்னா நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரும் உட்காந்துட்டு மீடியா முன்னாடி வந்துட்டு கதருவாங்க. ஸோ அதனால இது பதிவு கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் இருக்காருல்ல அது மோகன், அவர் கண்டிப்பாக நம்ம முறையில் கண்டனம் தெரிவிக்கணும். கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ லெட்டர் பேர்லேயே அவர் வந்து பதிவு பண்ணி ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணணும். அதாவது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா முன்னாடி வந்துட்டு கட்சியின் பேர்லையும் என் பேர்லையும் அவதூறு பரப்புறாங்க, நான் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் பணம் கேட்கல அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன பதிவாக போடணும்ல. ஸோ மறுக்கணும்ல. ஸோ அதெல்லாம் கரெக்டான முறை. ஸோ அது ஏன் அவர் தவறுனா இருக்குது எனக்கு புரியல. ஒரு மேலிடத்துலேருந்து இதுக்கும் நீங்கள் எந்த ஒரு பதிலையும் கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மற்றவங்க பதில் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் அதான் சொல்கிறேன். ஏன்னா இப்படி புதுசாக நிறைய பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இதில் 2 காரணம் தான் இருக்க முடியும் ஏன் இவங்களாம் அப்படி பண்ணுறாங்க. இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சியில் தளபதி விஜய் அவர்கள் இந்த ரசிகராக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ரொம்ப காலமாக தளபதி விஜய் அவர் கூட வச்சுட்டு இருக்காரு சினிமா உலகத்தில். அப்படிங்கும் போது ரசிகராக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கட்சி ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கும் பொறுப்பு கிடைச்சாதா பதவி கிடைக்கிறாருன்னு எல்லாருக்குமே அது ஏக்கம் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே பதவி கொடுக்க முடியுமா? பதவிங்கிறது ஒன்று தானே. ஸோ அதை யாருக்காவது பார்த்து கரெக்டானவங்க தானே கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதை ஏற்றுக்க முடியாமல் பொறாமையில் அப்போ அவங்க மேலே ஏதாவது அவதூறு சொல்லணும்னா இப்படி வந்து கிளம்பலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதிரிகள் கூடாரங்கள் எப்படி ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வேற ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ அதை வச்சுக்கிறமா நடத்தக்கூடாது. ஸோ அவங்க மேலே எப்பவுமே ஒரு நெகட்டிவிட்டி இமேஜ் எடுக்கணும். ஸோ அப்படிங்கிற பேர்லயே இப்படி கொஞ்சம் ஆட்கள் உட்கார வச்சு மீடியா முன்னாடி பேச விடலாம். ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை பெருசுப்படுத்தி பேசணும் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் யார் மேலே குச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பான முறையில் ஒரு அர்த்தம் திருத்தமாக ஒரு கண்டன பதிவு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறமா அந்த அதாவது மீடியா முன்னாடி வந்து மைக் முன்னாடி வந்து பேசுறாருல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு படத்துல இருந்து தளபதி விஜயோடைய ரசிகனா இருக்கேன் பாருங்க, அதாவது எத்தனை ஆண்டு காலமா நான் கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதாரம் எடுத்து வைக்கிற மாதிரி வந்த உடனே அதான் சொல்றாரு. ஸோ அப்பவே தெரியுது அவருடைய மோட்டிவேஷன். அதான் நான் என்ன சொல்றேன் இந்த இடத்துல அவருக்கு ஒன்னே தான், அதாவது உண்மையிலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருந்திருக்கீங்க, இல்லை அவர் மேல ரொம்ப அன்பு பாசம் கொண்டு பிரியத்தோடு இருந்திருக்கீங்க அப்படின்னா அவர் சினிமாவில் வந்து அடுத்த கட்ட ஒரு பரிணாமமா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வராருன்னா அவருடைய இமேஜ் கெடுக்கிற மாதிரி எதுவுமே நீங்க பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க. ஒன்றும் உங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் கிடைக்கலன்னா சரி விலகிடலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா இது போட்டு அப்படி அப்படித்தானே போவோம். ஆனால் அவருடைய இமேஜ் கெடுக்கிற மாதிரி கங்கணம் கட்டிட்டு மீடியா கூட்டி, ஏன்னா அவரே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாவும் கூட்டி எதுவுமே பேசல. கட்சியில இருந்து யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்காரங்க எல்லாத்தையும் கூட பிரஸ் மீட் மாதிரி கொடுக்கல. அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு ஒரு 10 பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கீங்க தளபதி விஜய் அவருக்கு எதிராக தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிரானா அது நல்லாவா இருக்கு? ஸோ அப்போ உங்களுடைய மோட்டிவ் என்னங்கிறது சொல்லாமலே தெரியுது. ஸோ இதோட விட்டுலாம். இதை பற்றி ரொம்ப வந்து விவரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தோணுது அதே ஒன்று தான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகனுங்கிறது கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்கிற அந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம முழுமையாக பேச நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் பேச போகிறதா ஒரு நியூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருந்து. அதாவது 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினாலே உங்கள் ஒப்பா சத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அழுகுறல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கடலை சத்தமாக இருக்கும். இல்லை 1/2 மணி நேரம் பேச போகிறான்னா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மாநாட்டில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மாநாட்டை பேசினார்ல அப்போ 40 நிமிஷம் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசலை. இல்லை 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கதறல் அலறல். ஸோ அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், ஏன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு முதல் பொதுக்குழு கூட்டமா. ஸோ அதனால அவர் வந்து நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கே தெரியும் இப்போ ஏடிவிக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன ட்விஸ்ட் அடிச்சாருன்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கும் பயங்கரமாக வீரவசனம் பேசிக்கிட்டு அண்ணாமலை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து எந்த காலத்துக்கு நாங்கள் கூட்டம் வைக்கமோ நானே பண்ணாக்கி பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நேரத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போய் அமித்ஷாவோட பாட்டு வந்துட்டாரு. ஸோ அங்கே ரூட்டு கிளியர் ஆகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் மாறி கூட்டம் வைக்க போகிறாங்க.
ஸோ ஏன்னா பிஜேபிக்கு வேற வழி கிடையாது, எப்படினாலும் யார்கிட்ட கூட்டணி வச்சாதான் பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது நிற்க முடியும். ஏன்னா தனியாக என்ன அவங்க ஒண்ணுமே கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ ஆனால் இப்போ இருக்கிற டைம்ல அதிமுகவும் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட்டணி வச்சே ஆகணும். அதனால தான் தமிழை வச்சுக்கலாம் தளபதி விஜய் வருவாரா எதிர்பார்த்து காத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள போய் இப்போ பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதனால தமிழை வச்சுக்கிறது ரூட் கிளியர் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க உள்ள அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அதாவது அதிமுக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து இருந்துச்சு, கடைசியில் இவர் வந்து பிடி கொடுக்கலன்னா இவர் கழட்டி விட்டுட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுட்டு இப்போ விஜய் நிலைமை தான் மோசமாயிட்டு, விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்லை, இப்போ பாத்தீங்கன்னா சீமான எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படியே டைட்டில போட்டு பயங்கரமா அந்த யூடியூப்ல எல்லாம் ஹெட்லைனா போட்டு போயிட்டு இருக்கு. அதை பார்க்க எனக்கு தோணுச்சுன்னா, என்னப்பா அரசியல் விமர்சகர்கள் நீங்களா அப்படிதான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு ஒரு மாசம் இல்ல ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அந்த கூட்டணிலாம் முடிவே இருக்கு. ஸோ அது வரைக்கும் கூட்டணி போச்சா மாறி மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தளபதி விஜய்ல பொறுத்த வரைக்கும் தனியா நிக்கிற அளவுக்கு கெத்து செல்வாக்கு எல்லாமே இருக்கு அவருக்கு. ஆனா ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் போது கண்டிப்பான முறையில் கூட்டணி அவசியமானது. ஸோ அதனால எப்படி யாரோட கூட்டணிங்கிறது அப்பதான் முடிவாகும். அது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் டக்குலாம் வாய்ஸ் விட்டுற மாட்டாரு யாருங்கிறது அது வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன, தளபதி விஜயோடைய லெவல் என்னங்கிறது காட்ட வேண்டிய இடத்துல தளபதி விஜய் இருக்காரு. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல அறிக்கை விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கரெக்டாக எல்லாமே பொதுக்கூட்டியெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் ரைட்டு. ஆனால் மக்களோட இறங்கி இன்னுமே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் காலத்துக்கு வரல. ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கு. எப்போ தளபதி விஜய் காலத்தில் வந்து அதாவது சுவிட்ச் பண்ணி மேற்கொண்டு நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மாநாடு இப்போ வந்து பொதுக்குழு கூட்டம் எல்லாமே வட மாநிலங்கள் இங்கேயே நடந்துட்டு இருக்கு. இன்னும் தென் தமிழகம் போகணும், மதுரை திருநெல்வேலி இறங்கணும் தளபதி விஜய். அப்படி இறங்கி அடிக்கும் போது தான் அவருடைய லெவல் ஏறும், மக்கள் செலவுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அவருடைய எழுச்சிங்கிறது வேகமாக இருக்கும். அப்பதான் மற்ற கட்சிகள்லாம் அப்படியே செதறுவாங்க பதறுவாங்க. ஸோ அந்த டைம்ல லாஸ்ட்ல அந்த யாரோட கூட்டணிங்கிறது அடிக்கும் போது தான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அரசியல் ஒரு இதாக இருக்கும், ஒரு பயங்கர சூடு பிடிக்கும். ஸோ இப்பவே அறிவிச்சுட்டா அதோட ஒரு லெவல் எல்லாம் பேரும். ஸோ அதனால முதல்ல தமிழை வச்சு கழகம் தன்னுடைய லெவலை உயர்த்தணும், இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கமாகணும். ஸோ அதுக்குண்டான பணிகள் தான் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க, முக்கியமான தீர்மானங்கள். பொதுக்குழுன்னு எப்பவும் முதல் பொதுக்குழுல கண்டிப்பா தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அதுல வந்து பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி முக்கியமா தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வருது. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப சீக்கிரம் இருக்கு தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் நான் இதில் என்னென்ன இருக்கணும் எதெல்லாம் பத்தி தளபதி விஜய் பேசணும்னு நினைக்கிறேன்னா, மது அதாவது கேட்டீங்கன்னா போதை பழக்கத்தால ரொம்ப சீரஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஸோ அதுக்காக கண்டிப்பான முறையில் இந்த போதைப் பொருள் ஒழிக்கிறத பற்றி தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. பெண்களுடைய பாதுகாப்பை எப்பயுமே ஒரு மனசில் வச்சிருப்பாரு, அதை பற்றி தீர்மானம் போட்டுருவாங்க. அதாவது போதைப் பொருளை தமிழ்நாட்டு இளைஞருடைய வாழ்க்கை நிறைய சீரஞ்சிட்டு இருக்கு. அதை பற்றி சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. இவ்வளோக்குள்ள சிசிடிவி இருக்கு, நாடு முழுக்க எல்லா பாதுகாப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரே இடத்துல 8 இடங்கள் செயின் பறிப்பு நடந்து இவ்வளோக்குள்ள குற்றம் நடக்குது. அதுக்கப்புறம் காவல்துறை அவங்களை கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுத்துச்சு. நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனால் நடக்காம தவிர்க்கணும்ல, நடக்காம பிடிக்கிறது நடக்காம தடுக்கிறது தானே முதல் வேலையா இருக்கணும். நடந்ததுக்கப்புறம் சரிக்கட்டு இருந்தது ஒரு முக்கியமானது இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் எடுத்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுடைய பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாகும். ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு மாசு, ஏன்னா அவர் தனியாக நின்னாலே ஏற்கிறதுக்கு மக்கள் அவ்வளோக்களுக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஜெயிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தினால தமிழை வச்சுக்கலாம் கூட்டணிக்காண்டி கண்டிப்பாக வைக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் அது எந்த கூட்டணி யார் யாரோடங்கிறது இன்னுமே சஸ்பென்ஸாக போயிட்டே இருக்கு. ஏன்னா அந்த கரெக்டான ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் யார் தலைமை வச்சு அவராலையும் போக முடியாது, அவருடைய தலைமை வச்சு வர்றவங்களோட தான் கூட்டணி முடியும். அதுக்காக சும்மா அதான் சொல்கிறேன் அவங்களும் கூட்டணி வைக்க முடியாதுல்ல. ஒரு கரெக்டான ஒரு கூட்டணி தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அது யாரோட வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கூட தளபதி விஜய் கூட்டணி வச்சா எப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி அது இருக்கலாம் இல்லாமல் போகலாம். நம்ம எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே ஆர்வத்தில் இந்த ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா 2026 தேர்தல் வர்ற நெருங்கும் போது தான் நம்ம உறுதி பண்ண முடியும். ஏன்னா யாராருடைய மதிப்பு என்னங்கிறது அப்பதான் தீர்மானிக்கப்படும். இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுன்னா தளபதி விஜய் அவர் என்ன முடிவு எடுப்பாரு, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் யாரோட கூட்டணின்னு முடிவெடுக்காரோ ஸோ அதை பொறுத்தா மற்றவங்க எல்லாம் தங்களுடைய கூட்டணி அமைக்கிறதுக்கு ரொம்ப பலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர் தான் அந்த மெயின் ஆட்ட இருந்து அதை முடிவு பண்ணணும். அவர் அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காரு. இப்போ எதையுமே அவர் அறிவிக்கல. ஏன்னா இப்போ அறிவிச்சா மவுசே இருக்காதுங்க. அது கரெக்டாக 2026 தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி அறிவிச்சாதான் அது பயங்கர ஒரு சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி தளபதி விஜயாவில் ஒரு நிறைய ஆட்டம் ஆட வேண்டியிருக்கு. ஏன்னா அவருடைய லெவல் என்னங்கிறத அவர் நிரூபிக்கணும்ல. அப்போதானே அந்த யார் வந்து அந்த கூட்டணிக்காக இருக்கிற கட்சிகள்லாம் அது பிரமிப்பா அவங்க பார்த்து ஸோ தளபதி விஜயோட கண்டிப்பாக நம்ம கூட்டணி சேர்ந்து நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது எண்ணத்தை உருவாக்கணும் தளபதி விஜய் அவர்கள். அப்போ தான் அந்த அதாவது கடைசியா அந்த 2026 நெருங்குற நேரத்தில் தான் தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கூட்டணி அறிவிப்பு தான் எப்படி நிற்க போகிற தேர்தலில் யார் கூட சேர்ந்து தான் கூட யாரெல்லாம் வந்து கூட்டணி வைக்க போறாங்கிறத தெளிவாக அறிவிப்பார். ஸோ அது வரைக்குமே வர்ற எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதக அடிப்படையில் ஆளுடன் சொல்கிற மாதிரி இந்த வதந்திகளை பரப்புறாங்களா அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ யார் எதையும் நம்ப வேண்டாம்.
ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி 2 பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து தளபதி விஜய் கட்சியில் ரொம்ப நாளாக பயணித்தோம், எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல, பதவி கொடுக்கலன்னு. ஸோ அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். இது வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கிற அவசியமே கிடையாது. என்னன்னா எனக்கு ஒரே ஒரு இதுனா இவ்வளோக்குள்ள தைரியமாக, அதாவது விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன்கிறவர் எங்கிட்ட பணம் கேட்டார் அப்படின்னு சொல்லும் போது, மற்ற கட்சியில் உள்ளவங்களாம் இது எப்படி நடக்குன்னு நம்மளுக்கே தெரியும். இது வந்து எப்படி பின்னாடி யார் செயல்பட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் மற்றவங்க கட்சியில் உள்ள அதிகாரப்பூர்வமாக இருக்க மற்ற யாரும் இதுக்கு வந்து யார் ப்ரூவ் தேவையில்லை. ஆனால் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த அவதூறு ஏமால வைக்கக்கூடாதுன்னு அவர் நிரூபிக்கணும்ல. அது அவருடைய கடமை இல்லை. அவர் பேரை சொல்லி தானே குச்சியாட்டா தைரியமாக ஒரு மீடியா முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணணும்ல. ஏன் அவர் வெளிப்படுத்தலை அப்படிங்கிறது எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்விக்குறி. ஸோ நம்ம என்ன இருந்தாலும் உண்மையிலே நம்ம மனசுல வந்து பேசுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் தான் என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு நடக்க போகிற சம்பவத்தை உங்களை மாதிரி நானும் அவளோட இருக்கேன். முதலே சொன்ன மாதிரி தான் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.